நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரெயின் டம்ப் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்தை மாற்றிப்பீங்க இல்லையா? மாற்றினதுக்கப்புறம் நீங்களே அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதை பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து நீங்களே வந்து சீக்கிரமாக முடிச்சிருவீங்க. நீங்கள் கோல்ஸை இது கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஒரு டைம் செட் பண்ணியிருப்பீங்களே, அது எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துலேயே நடக்கிறது உங்களுக்கே தெரியும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அதுக்கு மட்டுமே ஃபோக்கஸ்டாக எனர்ஜி கொடுப்பீங்க. கிளாரிட்டி இருக்கும், உங்கள்கிட்ட மென்டல் கிளாரிட்டி இருக்கும். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வேணும் தான். ஸோ வந்து நம்ம வந்து கிளியர் இன்டென்ஷன் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி மொத்தமாக ஒரு குப்பையாக போட்டு வச்சிருக்காங்க. தனித்தனியாக அதுக்கான ஃபைல்ஸில் அதை சேர்க்கும்போது எது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபினான்ஸ் தான் ரொம்ப கம்மியாக, ஃபினான்ஸ் விஷயத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபினான்ஸில் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கான ஃபோக்கஸையும் எனர்ஜியும் உங்களோட ஒர்க்கையும் அதில் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு மென்டல் பீஸ் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், என்கிட்ட பணம்லாம் இருக்குது, பேசிக்கலி நான் சேஃபாக தான் இருக்கேன், எனக்கு ஃபினான்ஷியல்லாம் ஓகே தான், நான் வந்து நல்லா தான் இருக்கேன், பட் வந்து எனக்கு மென்டல் பீஸ் தான் இல்லை, டெய்லி ஸ்லீப் ஷெடியூல் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, ஸ்லீப் பேட்டர்ன் என் பேட்டர்னே ரொம்ப ரூயினாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எது உங்களை டீவியேட் பண்ணுது, எது உங்களை வந்துட்டு புல் பேக் பண்ணுது, வாட் இஸ் ஹோல்டிங் யூ பேக் ஃப்ரம் யுவர் கோல்ஸ், உங்களோட இன்டென்ஷன்ஸ், உங்கள் கோல் செட்டிங்கை, கோல்ஸை வந்துட்டு எது வந்து தடுத்துட்ருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, பேட்டர்ன்ஸ், தீம்ஸ், உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கும், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிரெயின் டம்பிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பேஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரியாரிட்டி எது, அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ கிளாரிட்டி கிடைக்கும், மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் வந்து ஃபோக்கஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். சீக்கிரமாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆல்சோ இவ்வளோ பண்ணுறதுனால நீங்கள் வந்து உங்களோட டீப் டிசைர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் என்ன சொல்கிறது, உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன் இப்படி தான் இருக்கணும்னா அந்த ஃப்யூச்சர் வெர்ஷனோட எம்பாடிமெண்ட் பண்ணுறதுக்கு, அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் ஸ்டெப்ஸ், குட்டி பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு பேஸ் லைன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ராம்ப்ட் ஏதாவது வேணும்னா கூட நான் கொடுக்குறேன். ஏன்னா பேசிக்காக கொஷின்ஸ் வந்து எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரில, எனக்கு நானே எப்படி வந்து பிரெயின் டம்ப் பண்ணுறதுன்னு தெரிலனா நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். இதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ எண்டில். நீங்கள் பாருங்கள், அதில் இருக்க கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். மென்டல் கிளட்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு ஸ்பேஸ் இருக்கும், தேவையில்லாத விஷயத்தை விட தேவையான விஷயத்துக்கு மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். பேசிக்காக நம்ம தேவையில்லாத விஷயத்தை